போராட்டம் அப்படின்னா அது சார்ந்த அதிகாரிகள் பேசணும், இல்ல அமைச்சர்கள் பேசணும். அப்படி எதுவுமே பேசாம காவல்துறையை முன்னிறுத்துறாங்களே, இது எதை குறிக்குது? தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற 50 விவசாய சங்கங்கள் ஈரோட்ல பெரும் திரளா ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டுல விவசாயிகள் வாங்கிய ஒட்டுமொத்த கடனையும் தள்ளுபடி செய்யுங்க. விவசாயி அண்டா கூட அடகு வச்சு குண்டா அடகு வச்சு வாங்கின கடன் எல்லாம் கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறோம். அதனால விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து லட்சம் விவசாயிகளை திரட்டி மாநாடு நடத்திருக்கிறோம். அந்த மாநாடு நடத்துறது தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணி இருக்கு. அதனுடைய காரணமாகவும் தற்போது நடக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கார்பைட் மண்ணை திருடுறாங்க. அப்ப அந்த கார்பைட் மண்ணை திருடுறதுனால இது முறைப்படி சட்ட ரீதியா குவாரிகள் அமைத்து அரசு அனுமதித்தன்படி நீங்க ஏன் அதை எடுக்காம கள்ளத்தனமா நீங்க இதை எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுனால ஒரு மடைமாற்றம் செய்யறதுக்காக உழவருடைய திருநாள் அன்னைக்கு கைது செய்ததை தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மீத்தேன் ஈத்தேன் விவசாயிகளுக்காக போராடிய விவசாயிகளை 13 ஆண்டுகள் சிறையை தள்ளுகிறது இந்த அரசாங்கத்தை பண்ணுது. இப்ப நீங்க ஈரோட்டில் இருக்கின்ற தமிழக விவசாய பாதுகாப்பு நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் அவர்களை 5 பிரிவுல போடுறீங்களே. விவசாயிகள் நாங்க என்ன செஞ்சோம்? எங்க கூட வர்ற விவசாயிகளுக்கும் எங்க கூட வர்ற உழவர்களுக்கு எங்க கூட வர்ற கூலி தொழிலாளர்களுக்கு கூலி விலை நிர்ணய உயர்வு தானே கேட்கிறோம். நாங்க உங்க ஆட்சியில பங்கு கேட்கிறோமா இல்ல உங்க அதிகாரத்துல பங்கு கேட்கிறோமா? என்ன கேட்கிறோம்? 13 வருஷமா விலையேத்தலையே கறிக்கோழிக்கு எனக்காவது விலையை உயர்வு கொடுத்திருக்கோம் சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட துறை மந்திரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட இலாக்கா வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா? அந்த திராணி இந்த அரசுக்கு இருக்கா? அந்த தெம்பு இந்த அரசுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட சூழலை இல்லாத போது நீங்க எப்படி விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் களத்திலே நின்று போராடுவர்களை கைது செய்கின்ற எண்ணம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? இந்த